Vanakkam and welcome back to my channel. Amma. Hello, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்ல safe and happy ஆ இருப்பீங்க, healthy ஆ இருப்பீங்கன்னு நம்புறோம். So இன்னைக்கு you're going to have a surprise which is எங்க அம்மாவை cook பண்ண போறாங்க. YouTube video பண்ணலாம்னு நினைக்கும்போது we wanted to do something a little different, so we thought ஒரு theme எடுத்து why not both of us cook a dish for you. So நான் பண்ண போறது பாத்தீங்கன்னா என்னோட version of a grilled cheese sandwich. என்னன்னா தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். So my version of grilled cheese sandwich is ready. Hi mama. Hi கண்ணா. இன்னைக்கு நான் பண்ண போற டிஷ் வந்து தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். என்னடா இவ்ளோ பெரியவங்க இவ்ளோ சிம்பிளா பண்றேன்னு யோசிக்காதீங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நாங்க எங்க காலத்துல பீச்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு போகும்போது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், மிளகு வடை, கைமுறுக்குன்னு போவோம். ஸோ இப்போ எங்க வீட்டில் அவைலபிலிட்டி இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இது பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இப்போ நம்ம செய்ய போலாம். ஆக்சுவலா வந்து இது வந்து காஞ்ச பட்டாணி ஒரு 4 மணி நேரம் தண்ணியில ஊற வைக்கணும். இது வந்து 2 கலர்ல இருக்குங்க, ஒன்னு வெள்ளை கலர் ஒன்னு பச்சை கலர். பட்டாணி சுண்டலுக்கு வெள்ளை கலர் தான் போடணும், பட் எங்க கிட்ட இல்லாததுனால நாங்க பச்சை கலரே பண்றோம். இது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அண்ட் எங்களோட இன்கிரிடியன்ட் ஒரே பிளேட்லயே நாங்க வச்சிட்டோம். What a plating baby. நீங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எஸ், ஒண்ணு கிடையாது. ஒரு அரை வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி அதையும் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை பொடியா நறுக்குனது, பூண்டு வந்து தோலோட இடிச்சு ஒரு 2 பல்லு வச்சுக்கோங்க. இது கொத்தமல்லி வாசனைக்கு. ஆக்சுவலா தேங்காய் பல்லு பல்லா போடணும், ஆனா இப்ப எங்க வீட்டுல தேங்காய் இல்லாத காரணத்தினால நாங்க திருவண்ண தேங்காவை வச்சுக்கிட்டேன். அண்ட் பட்டாணி சுண்டல்னா மாங்காய் இல்லாமையா, மாங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கோம். அண்ட் காரத்துக்கு பச்சை மிளகாய். சூப்பர், அவ்வளவுதான் அம்மா. இது பட்டாணி வேகணும். அது வெந்த பிறகு உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, பெருங்காயம், நிறைய உப்பு. ஓகேங்களா? நம்ம இப்ப பட்டாணி வேக வைக்க பார்க்கலாம். நான் குக்கர்ல வச்சிருக்கேன்னா ஜஸ்ட் 2 விசில்ஸ் போதும். ஓகே, அம்மா இஸ் ரெடி. So I think Nallu, உன்னை விட நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நீ சமைக்கிறத பத்தி. எஸ் மம்மா. ஓகே டக்கா. மம்மா நீங்க சொல்லணும் கடாய் எடுத்து வைக்கலாம். ஃபர்ஸ்ட் கடாய் எடுத்து வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாட்டும். அதுக்குள்ள ஒரு 3 நிமிஷம் உட்காரணும். அம்மா. Okay, this is my place. அம்மா is resting period. Yeah. Are you excited அம்மா? Yes, அது என் பொண்ணு பண்ணும்போது உங்களெல்லாம் நான் ரீச் ஆகிறேன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் செய்யறத நம்ம எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்ல ஒரு அக்கறையா அன்போட செஞ்சோம்னா தயிர் சாதம் கூட சூப்பரா இருக்கும். வாவ். ஆனா வெறுப்பா பண்ணீங்கன்னா பிரியாணி கூட வாயில வைக்க முடியாம போயிடும். அச்சோ. So love is the main ingredient of baby. Yes. என்ன பண்றீங்க? யா, நான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்றேங்க. எவ்வளவு ஆயில் மா? ஒரு 2 ஸ்பூன்ஸ் போடுறேன். நாங்க ரொம்ப ஆயில் கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். நாங்க நெய் தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் அம்மா சமையல்ல எடுத்து அதை யூஸ் பண்ணி முடிச்சதும் அது எங்க வைக்கணுமோ அங்க போய். ஆமா, நீங்க இன்கிரிடியன்ட்ஸ்லயே பார்க்கலாம். அவங்க கிண்ணமா வைக்குவாங்க, நாங்க ஒரே பிளேட்ல வச்சுட்டோம். அம்மா இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் நான் போட்லயே வச்சு சமையல் முடிச்சிருக்கேன். ரொம்ப அசிங்கமா இருக்குமே சொல்லிட்டு எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல வாசனை வந்துல. இப்போ பெருங்காயம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுடுவாங்க, பட் அப்படி கிடையாது. அந்த எண்ணெயில கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு இஞ்சி போட்டுட்டு நீங்க வெங்காயம் போட்டீங்கன்னா மனம் கூடுதலா இருக்கும். பூண்டு இஞ்சி. what a smell Nallu. சும்மா ஒரு கலர். இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே வெங்காயம். Nallu, the smell is just amazing. நிஜமாவே. அண்ட் பச்சை மிளகாய் போட்டுருங்க.
கொஞ்சம் ப்ரௌன் ஆட்டும். ஆனா நம்ம வந்து பட்டாணி வேக வைக்கும் போதுங்க ஒரு கல் உப்பு போட்டு வேக வச்சீங்கன்னா ரொம்ப குழையாது. ஆக்சுவலா பட்டாணியில தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி எடுத்துடுங்க. ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் போடுறதுனால கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்தாலும் நல்லதுதான், ஏன்னா புளிப்புக்கு சரியா இருக்கும். தண்ணி கொஞ்சம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் இப்போ நீங்க கொத்தமல்லி, தேங்காய், மாங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் மாங்காய் பிடிக்கும்ன்றது, அது கிளிமூக்கு மாங்காய் கிடச்சிது, அதனால ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம். நீங்கள் ஆக்சுவலாக அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா அந்த கடாயில் இருக்க சூட்டுலேயே இதெல்லாம் வதங்கிடும். சேவ் எனர்ஜி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி. போல வணக்கண்ணே. ஆமா, கொரோனாமா. So fun facts on Cook with Nakshathra for the first time in history. Nalini, Nagesh, hi ma. Hi Kanna. So சுண்டல் எப்படி பண்றதுன்னு பாத்துட்டீங்க. ஆக்சுவலா எனக்கு அதை பத்தி தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சுண்டல் பீச்சில் விற்கிறதுக்கு முக்கிய காரணம் வீட்டில் இருக்க லேடிஸே அந்த காலத்துல ப்ரிப்பேர் பண்ணி பசங்க ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு வந்த உடனே பசங்க கிட்ட கொடுத்து அதை விற்று அவங்களுக்கு ஒரு கை செலவுக்கு ஆகுன்ற மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட தொழில் தான் அது. அண்ட் சாப்பிட்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி ஃபைபர் கண்டென்ட், ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அண்ட் வயசானவங்களுக்கும் ஈவினிங் நல்லா சாப்பிட முடியும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா சாப்பிட முடியும், ஏன்னா மாங்காலாம் இருக்கிறதுனால. டயட் இருக்கவங்களுக்கும் there is no carbohydrates, ஸோ நீங்களும் நல்லா ஜாலியா சாப்பிடலாம். தேங்க்யூ. ஸோ நான் பண்ண சாண்ட்விச் வந்து எங்கள் அம்மா சாப்பிட போகிறாங்க, எங்கள் அம்மா பண்ண சுண்டல் வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வெரி நைஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, இதே மாதிரி நீங்களும் உங்களையும் அப்ரிஷியேட் பண்ணிப்பீங்க. வெரி நைஸ். So perfect. It's so good and so yummy. Thanks baby. And thank you all so much because நீங்க கொடுத்த support and encouragement தான் we're able to share so many beautiful experiences with you. And எனக்கு ஒரு நல்ல மெமரி, நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து சமைச்சு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். So thank you all for being a part of our family. So அடுத்த வீடியோல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீம்ல நாங்க ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம். Until then, this is us saying bye. So we'll see you soon. Thank you. Happy cooking. Bye.